Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவிந்த். இப்போ நம்ம கையில் Zebronics Zeb-Vita Plus அப்படின்ற இந்த ஒரு போர்ட்டபிள் பார் ஸ்பீக்கர் தான் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் 1500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஸ்பீக்கருடைய சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் நான் கேட்ட வரைக்கும் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதனால இந்த ஸ்பீக்கரை பற்றி நம்ம நண்பர்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த Zebronics Zeb-Vita Plus எப்படி இருக்குது, இந்த ஸ்பீக்கர் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும், என்ன மாதிரியான யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீக்கருடைய ஃபிசிக்கல் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பார் ஸ்பீக்கர். அதுக்கேற்ற மாதிரி நல்ல லென்த்தாக கட்டையான ஒரு ஸ்பீக்கராக தான் இந்த ஸ்பீக்கர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டோரில் நீங்கள் டிவிக்கு கீழே வச்சு யூஸ் பண்ணுறது இல்லை இண்டோர் யூசேஜுக்கு மெயின்லி இந்த ஸ்பீக்கர் ஒரு நல்ல ஸ்பீக்கராக இருக்கும். ஈவன் அவுட்டோர் யூசேஜுக்கும் கூட இந்த ஸ்பீக்கர் நீங்கள் கேரி பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 kgக்கான வெயிட் தான் வருது. அதனால் நீங்கள் கேரி போய் எடுத்துகிட்டு போகலாம். பட் கேரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஹேண்டில்லாம் எதுவும் செப்பரேட்டாக இந்த ஸ்பீக்கரில் கொடுக்கல. அதுவும் வெயிட்டும் 1 kg அப்படின்றதுனால ட்ரக்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் சூட்டபிள் ஆகாது. பட் அவுட்டோரில் நார்மலாக கேம்பிங் மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணலாம். ஸ்பீக்கருடைய சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டியை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீக்கருடைய அந்த ஃபிசிக்கல் டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் இந்த பில்டு குவாலிட்டி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் இந்த ஸ்பீக்கரை நமக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் குவாலிட்டி பிளாஸ்டிக்குடைய குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மெஷ் எல்லாம் மெட்டலில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மெஷ்ஷுடைய மிடில் Zebronics அப்படின்ற அவங்களுடைய பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைட் காணதில் நமக்கு ஒரு LED டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. என்ன மோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன டிஸ்பிளேவும் இங்கே LED டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டிஸ்பிளேல என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால கிளியராக பார்க்க முடியல. அந்த மெஷ் மறைச்சிடுது அப்படின்றது ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பட் டிசைன் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் தான், பல்கியான ஒரு ஸ்பீக்கர் தான், கிட்டத்தட்ட 1 kg வெயிட். அதனால் நீங்கள் இண்டோர் யூசேஜுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அவுட்டோரில் நீங்கள் ட்ரக்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகுது. பட் கேம்பிங் அண்ட் அவுட்டோரில் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஸ்பீக்கருடைய ஆடியோ குவாலிட்டியும் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இந்த ஸ்பீக்கரில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் நமக்கு 2 டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 52 mm கான 2 டிரைவர், 8 வாட்ஸ் அவுட்புட் ஒவ்வொரு ஸ்பீக்கரும் நமக்கு கொடுக்கும். மொத்தம் 16 வாட்ஸ் அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கராக தான் இந்த ஸ்பீக்கரை நமக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ஆடியோ குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான சாம்பிளை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். நீங்களே கேளுங்க. கேட்டுட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. நான் கேட்ட வரைக்கும் மோஸ்ட்லி நான் அவுட்டோரில் தான் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி பார்த்தேன். அவுட்டோரில் நிறைய நாய்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் கேட்கும் போதுமே லவுடான ஒரு ஆடியோ குவாலிட்டி இந்த ஸ்பீக்கர்லேருந்து நமக்கு கிடச்சிது. அந்த வகையில் லவுட்னஸ் உங்களுக்கு நிறைய இருக்கணும். பேஸுமே ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் பேஸ் லெவலுமே ஓரளவுக்கு இருக்குது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி மெயினாக லவுட்னஸான ஒரு ஆடியோ குவாலிட்டி இந்த ஸ்பீக்கர்லேருந்து நமக்கு கிடைக்குது. அதனால் நீங்கள் அவுட்டோரில் பார்ட்டி மாதிரியான விஷயங்களுக்கு கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல லவுடான ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர்லேருந்து நமக்கு கிடைக்குது. அதே சமயம் சம்டைம்ஸ் லவுட்னஸ் அதிகமாக இருக்கும்போது ஆடியோடைய கிளாரிட்டி நிறைய ஸ்பீக்கரில் மிஸ் ஆகும். பட் இந்த ஸ்பீக்கரில் ஆடியோடைய கிளாரிட்டி நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு கிளாரிட்டியான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஸ்பீக்கர்லேருந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. அந்த வகையில் உங்களுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், நல்ல லவுடான ஒரு ஆடியோ அவுட்புட் இருக்கக்கூடிய ஒரு பார் ஸ்பீக்கர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த Zebronics Zeb-Vita Plus அப்படின்ற இந்த ஸ்பீக்கரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா இதில் நமக்கு ப்ளூடூத் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் டேரெக்டாக ப்ளூடூத் வழியாக இந்த ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்க முடியும். அந்த வகையில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 சப்போர்ட் இந்த ஒரு ஸ்பீக்கரில் நமக்கு இருக்கு. அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கு. எந்த ஒரு கனெக்டிவிட்டி லாஸ்ட்டும் இந்த ஸ்பீக்கரில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. அந்த வகையில் கனெக்டிவிட்டியில் ரொம்பவே நல்லாவே இருக்கு. மற்றபடி USB மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம USB பென்ட்ரைவை டேரெக்டாக இன்செர்ட் பண்ணி அதில் உள்ள சாங்ஸையும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்க முடியும். அண்ட் SD கார்டையும் டேரெக்டாக இன்செர்ட் பண்ணி SD கார்டில் உள்ள சாங்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் AUX கேபிள் வழியாகவும் நம்ம சாங்ஸை கேட்டுக்க முடியும். அந்த மாதிரியான மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவர் மோடுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த
பட்டனை யூஸ் பண்ணி தான் நாம இப்போ சொன்ன இந்த மோட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு கூடவே ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோலுக்கான பட்டன் இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜிங் போர்ட், யூஎஸ்பி பென்ட்ரைவ்க்கான போர்ட், எஸ்டி கார்டுக்கான போர்ட், ஆக்ஸ் போர்ட் மாதிரியான போர்ட் எல்லாம் இந்த ஸ்பீக்கருடைய ரைட் சைடில் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்பீக்கருடைய சார்ஜிங் டைம் எவ்வளோ நேரம் இந்த ஸ்பீக்கர் சார்ஜ் ஏறதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 4 hours டைம் எடுத்துக்குது. 0 to 100% சார்ஜ் ஏறதுக்கு 3.5 to 4 hours அப்படின்ற மாதிரியான டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் நீங்கள் 100% சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 to 7 hours வரைக்கும் நம்மளால பிளேபேக் இந்த ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துக்க முடியுது. அந்த வகையில் ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி லைஃபும் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் அவுட்டோர் யூசேஜுக்கும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அடிக்கடி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனையும் இல்லை. ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு பேட்டரி லைஃபும் இந்த ஸ்பீக்கர் கொடுக்குது. நான் கண்டிப்பாக 7 hours கண்டினியூஸாக இந்த ஸ்பீக்கரை ரன் பண்ணிலாம் பார்க்கல. பட் கண்டினியூஸாக ஒரு 1 hour ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நான் சாங்ஸை ப்ளே பண்ணேன். அப்படி ப்ளே பண்ணும்போது 10% தான் சார்ஜ் ரெடியூஸ் ஆச்சு. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 6 to 7 hours அப்படின்ற ஒரு பேட்டரி லைஃபை இந்த ஸ்பீக்கர்லேருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அதனால பேட்டரி பேக்கப்பும் இந்த ஸ்பீக்கரில் நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இந்த ஸ்பீக்கருடைய பிரைசிங் என்ன அண்ட் இந்த ஸ்பீக்கரை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. அமேசானில் 1599 செல் பண்ணுறாங்க அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் 1499 அப்படின்ற பிரைசிங்க்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதும் 1499 அப்படின்ற ஒரு பிரைசிங்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ 1499 விடவுமே கம்மியாக சம்டைம்ஸ் ஆஃபரில் இந்த ஸ்பீக்கர் கிடைக்கும். அப்படி வரக்கூடிய ஆஃபர்ஸை நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஆஃபர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மத்தபடி இந்த Zeb-Vita Plus அப்படின்ற இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்கு, இந்த ஸ்பீக்கரை யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம், என்ன மாதிரியான யூசேஜுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க மெயினா இன்டோர் யூசேஜ் அண்ட் அவுட்டோர் யூசேஜ்லயுமே பெருசா வாக் பண்ணி இந்த ட்ரெக்கிங் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் கேம்பிங் தான், ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த ஸ்பீக்கரை கன்சிடர் பண்ணலாம். ஆடியோ கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு, லவுட்னஸும் ரொம்பவே நல்லாவே இருக்கு. அந்த வகையில கண்டிப்பா இந்த ஸ்பீக்கரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். 1500 அப்படின்ற மாதிரியான பட்ஜெட் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா இந்த ஸ்பீக்கரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்பீக்கரா இப்ப மார்க்கெட்ல இருக்கு. மற்றபடி இந்த Zebronics Zeb-Vita Plus இது ஒரு பழைய ஸ்பீக்கர் தான், முன்னாடியே லான்ச் ஆன ஸ்பீக்கர் தான். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணக்கூடியவங்க லாங் ரன்ல இந்த ஸ்பீக்கரில் ஏதாவது இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறீங்களா, அப்படி ஏதாவது இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் என்ன இஷ்யூ அப்படின்றத அப்படியே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கரை வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.